மாதிரிதான் இவங்களும் விக்கிரகத்தை வழிபடுறாங்க. அவங்க கோயில் கோயிலா மாலைகள் போடுகிற மாதிரி தான் நம்மளும் போடுகிறோம். தேவாவியானவர் துக்கப்படுகிறார். இதனாலே நான் கல்லடி வாங்கினாலும் பரவாயில்லை, நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவனுள்ள ரத்தம், அந்த மாசற்ற ரத்தம், அந்த விலையேற பெற்ற ரத்தம், அந்த குற்றமற்ற ரத்தமாகிய என் தேவனுடைய ரத்தம் இந்த பூமியில உங்களுக்காய் சிந்தப்பட்டு இருக்கிறது. அதை சொல்லுகிற கடமைக்கு நான் சொந்தக்காரனாய் இருக்கிறேன். தகாதவைகளை விட்டு விலகி ஆகாத சம்பாஷணைகள் நல்வொழுக்கத்தை கெடுக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க ஆராதிக்கிற மாதிரி? எந்த வேதம் உங்களுக்கு காண்பிக்கிறது இயேசு இப்படிதான் இருக்கிறார் என்று? ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க தெரியாது. 3 நாளோ 21 நாளோ 41 நாளோ உபவாசம் போட்டு ஜெபிக்க தெரியாது. சடங்காச்சாரத்தை இன்னைக்கு பிசாசு சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான். கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டான். இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி கையை தட்டுங்க. தேவன் உங்களோடு பேசுகிறாரா? அது தேவனுக்கு சித்தமா? அது தேவனுக்கு பிரியமா? ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? இதற்காகவா அவர் சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார்? இதற்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி